ஆவியிலே உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ காரியங்கள். நீங்கள் வேதத்தை வாசிக்கணும் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதே சமயத்தில் வாயை அடக்கணும், நலமானதையும் பேசாது இருக்கணும். மனசில் துக்கம் வந்தாலும் இருதயத்தில் அக்கினி வரும், தியானிக்கிற கிருபை வரும். அடுத்தது இந்த மாதிரி பீப்புள் எல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணி வீட்டில் சேர்த்து வச்சுன்னு வீண் அலுவல்காரர்களெல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு என்னென்ன பேசக்கூடாத எல்லாத்தையும் பேசிக்கிட்டு வீட்டை அசூசி பண்ணிடாதீங்க. இது ஆலயம் மட்டும் இல்லை, உங்கள் வீடும் கர்த்தர் உலாவுகிற இடம். இதெல்லாம் செய்கிற பொழுது கொம்புகள் உயர்த்தப்படும், உங்கள் ஆவியில் அனுலலாக இருப்பீங்க. தகாத ஜனங்களோடு நீங்கள் வைக்கிற ஐக்கியம் என்ன, தகாத ஜனங்களை வீட்டுக்குள்ளே நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களோட கிருபை போயிடும். திடீர்னு உங்களுக்கு எரிச்சல் வரும், திடீர்னு கோபம் வரும், பரிசுத்த கனிகள்லாம் கலைக்கப்பட்டுரும். சிலருடைய வார்த்தைகள் ரொம்ப பாய்சனஸாக இருக்கும், நம்புகிற மாதிரியே பேசுவாங்க. அதுங்க வாழ்க்கையை உழந்துட்டாங்க, இல்லை அந்த வாழ்க்கையை குறைஞ்சிடுச்சு, அது என்னமோ அவங்களோட பர்சனல் மேட்ரு. அதுலலாம் நான் எதுவும் தலையிட விரும்பல. நல்லா போய் நிறைய குடும்பத்தை நீங்கள் நாசமாக்கிடாதீங்க. எவ பேச்சோ கேட்டுக்கின்னு புருஷனை சந்தேகப்படுறது, புருஷனுக்கு தெரியாத சீட்டை கட்டுறது, புருஷனுக்கு தெரியாத இதை செய்கிறது அதை செய்கிறது, நாளைக்கு தெரிய வந்துச்சுன்னா பெரிய பூகம்பமாகி இருக்கிற நல்ல வாழ்க்கையை நாசமாயிடும். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அன்னுக்குள்ளே சுகமும் இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு உத்தரவாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி தேவையில்லாத ஆட்கள்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயினே இருப்பாங்க. எல்லாம் அவங்க ஊழியத்தை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த ஊழியம் என்ன, குடியை கெடுக்கிறது தான் ஊழியம் இல்லை. 20 வருஷமாக ஒரு அம்மா வீட்டோடைய அழகாக குடும்பம் நடத்தின அழகாக பிள்ளைகளுக்கு தாயாக, புருஷனுக்கு மனைவி அழகாக இருக்குது. இது மாதிரி வாழாத கேஸுங்கெல்லாம் என்ன சொல்லும், நீ ஏன் வேலைக்கு போகல, படித்த படிப்பெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. வேலைக்கு போகிறது தப்பு இல்லை, சிலரால் போக முடியும், சிலரால் போக முடியாது. அதை புருஷனே சொல்ல, நீ 3வது மனுஷி வந்து சொல்கிறிய, உனக்கு எவ்வளோ நாகரிகத்தில் தெரியணும்லாம் இருப்பேன். இது நாகரிகம் இல்லை. நல்லா போயின்னு குடும்பத்தில் இதெல்லாம் நெருப்பள்ளி கொட்டுற கேஸ். இதெல்லாம் சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் நான். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனசில் தீர்மானிச்சுக்கங்க, இவங்க எல்லாம் இருப்பாங்க. துன்மார்க்கன்னு உனக்கு முன்னே இருப்பான், பரியாசக்காரன் இருப்பாங்க, பாவிகள் இருப்பாங்க. நீங்கள் தான் பார்த்து உங்கள் குடும்பத்தை நடத்தணும். இதுங்களெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்க தெரிஞ்சிருக்கணும். ஆவிக்குரிய ஸ்திரீகளுக்கு, ஆவிக்குரிய ஜனங்களுக்கு எல்லாத்தையும் புருஷன் கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் புருஷனுக்கு அந்த அலுவல் கொடுக்காதீங்க. முதல்ல நீங்கள் தெளிவாக இருங்க. தேவையா அந்த நட்பு நமக்கு? கர்த்தர், கணவன், பிள்ளைகள், கர்த்தர், மனைவி, பிள்ளைகள், குடும்பம், அப்புறம் சபை, அப்புறம் ஊழியம். இப்படி தான் கர்த்தர் வச்சுருக்கார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.